Welcome to Annie Mama YouTube channel. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனி மம்மா. நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்க போறது ஒரு ஸ்வீட் ஒன்லி பிரெட்ல எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு என்னோட ஓன் இமேஜின்ல நான் திங்க் பண்ணி பண்ண ஸ்வீட். இது ஏதோ ஒரு யூடியூப்லயா இல்ல ஏதாவது பண்ணியா அப்படியெல்லாம் பார்த்தெல்லாம் கிடையாது. நானா திங்க் பண்ணி நான் பண்றேன். ஐ ட்ரை மை பெஸ்ட். என்னோட ஓன் கிரியேட்டிவ்ல நான் பண்ற விஷயங்களை என்னோட சேனல்ல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா என்னோட டைம் பாஸ் நான் பண்றேன். ஓகே, எல்லாரும் பாருங்க. பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பிரெட்டை கியூபா கட் பண்ணிக்கணும். நான் எப்படி கட் பண்றேன் பாருங்க, அது மாதிரி கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேவையான பொருள் காமிக்கிறேன். கேஷ்யூ நட் 50 கிராம், அந்த ட்ரை ஃப்ரூட் இருக்கு இல்லையா அது 50 கிராம், அப்புறம் கண்டென்ஸ் மில்க் ஒரு டப்பா, அப்புறம் நெய் 100 கிராம், கோகனட் ஜெல்லி ஒரு பாட்டில், விம்டோ அது நம்ம டிசைன் கொடுக்கறதுக்காக விம்டோ அண்ட் ஐஸ்கிரீம், அப்புறம் நமக்கு தேவையான அளவு சுகர் எடுத்து வச்சுக்கணும். இதெல்லாம் தேவையான பொருள். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச அந்த பிரெட் இருக்கு இல்லையா அதை நம்ம பொரிக்கிறோம். ப்ரௌனா பொரிக்கிறோம். பொரிச்சு அதை தனியா எடுத்து வைக்கிறோம். ரொம்ப கருப்பாவும் ஆகக்கூடாது, ரொம்ப வெள்ளையாவும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த கண்டென்ஸ் மில்க் எடுத்து அதுல போட்டு அதுக்கு மேல அந்த ட்ரை ஃப்ரூட்டும் கேஷ்யூ நட்டும் போடுறோம். அதுக்கப்புறம் கோகனட் ஜெல்லி அது போடுறோம். இதெல்லாம் போட்டுட்டு தேவையான அளவு சுகர் போடணும். நிறைய பேருக்கு சுகர் ரொம்ப பிடிக்கும், அவங்க சுகர் போட்டுக்கலாம் எவ்வளவு வேணுமோ அவ்வளோ. சுகர் பிடிக்காதவங்க என்ன பண்ணணும், வெறும் அந்த கண்டென்ஸ் மில்க் போடுறோம் இல்லையா அதுலயே சுகர் இருக்கும், அப்படியே அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். பின்ன நல்லபடியா அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா உள்ள இருந்து எல்லாம் நல்லா ஊறுற மாதிரி, எல்லா இடத்துக்கும் பரவுற மாதிரி நல்ல மாதிரி மிக்ஸ் பண்ணணும். கீழே இருந்து மேல வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் டைட்டா மூடிட்டோம்னாக்கா அது நல்லா ஊறி இருக்கும். கொஞ்ச நேரம் ஊற வச்சிடணும். நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 2-3 ஹவர் ஊறினதுக்கு அப்புறம் நம்ம சாசர்ல எடுத்து வைக்கிறோம். வச்சுட்டு அதுக்கு மேல நம்ம ஐஸ்கிரீம் இருக்கு இல்லையா அதை ஒரு ஸ்கூப் அது மேல வைக்கிறேன். ஒரு ஸ்கூப்பா 2 ஸ்கூப்பா எத்தனை வேணுமோ நீங்க வச்சுக்கலாம். அதை வைக்கிறேன் பாருங்க. அது வைக்கணும், அழகா அப்படி வைக்கணும். இன்னும் கூட 2 வைக்கணும்னா வைக்கலாம், அதுக்கு மேல உங்க இஷ்டம் அது. அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம், விம்டோ காமிச்சேன் இல்லையா விம்டோவை எடுத்து அது மேல கொஞ்சம் டிசைனுக்காக அந்த சிரப்பை அப்படி போடுறோம். அது டேஸ்டும் கொடுக்கும், பார்க்கறதுக்கு ஒரு டிலிஷியஸாவும் இருக்கும். பின்ன அதை நம்ம சாப்பிடுவோம். ஓகே, இப்ப நீங்க பார்த்த வீடியோவை எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு அதுல ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் ஒண்ணு என்னோட ஓன் கிரியேட்டிவ் இதே போல நான் ஏதாவது பண்ணி நான் உங்களுக்கு அனுப்புறேன். அப்புறம் இந்த ஸ்வீட்டுக்கு என்ன பேர் வைக்கிறது, என்ன பேருன்னு தெரியல எனக்கு. எல்லாம் கேட்டாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டவங்க கேட்டாங்க இதுக்கு என்ன பேருன்னு. பேர் நான் அது சாப்பிடும் போது அப்படியே ஜூசியா இருக்கு. அந்த பீஸ் எடுத்து வாயில போட்டா அப்படியே ஜூசியா வருதா, அதனால ரசமலாய் ஞாபகம் வந்துச்சு சாப்பிடும் போது. அதனால ஜூசி மலாயின்னு வச்சிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஓகே, எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வேற ஏதாவது நான் பண்ணிட்டு உங்களுக்கு வரேன். ஓகே, தேங்க்யூ. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் ஃபாலோ பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இப்படிக்கு உங்கள் ஆனி மம்மா.